Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பெண்கள் வீட்ல இருந்து செய்யும் ஒரு சுய தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். தினமும் 3000 ரூபாய் வரைக்கும் வருமானம் அப்படின்றத earn பண்ணலாங்க இந்த பிசினஸ்ல. இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல உங்க வீட்ல இருக்கிற இடத்துலயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் நல்ல ஒரு சூப்பரா ட்ரெய்னிங்கா போகுது அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது அப்படினா நெக்ஸ்ட் லெவல் நீங்க இன்கமை இன்கிரீஸ் பண்ணலாம். சோ இது என்ன கான்செப்ட்ன்றத பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் கீழ தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. So that நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்ல போயிடலாம். ப்ரீமிக்ஸ் கேக் பண்றோம் இல்லைங்களா, சாக்லேட் கேக், அதோட ப்ரீமிக்ஸ் நிறைய பேருக்கு இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டேஸ் எல்லாமே வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அவங்களோட வீட்டுங்கள்லேயே அவங்களுக்கு வந்துட்டு கேக் செய்யணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் அதோட ரேஷியோஸ் என்னதான் ரேஷியோ நம்ம பார்க்குறோம், ஆன்லைனில் பார்க்குறோம், யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறோம், அப்படி பார்த்து செஞ்சாலுமே எக்ஸாக்டா அந்த அந்த ஃப்ளஃபினஸ் வராது, அந்த டேஸ்ட் ஸ்வீட்னர் வராது, ஹார்டா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் கேக் செஞ்ச மாதிரியே இருக்கும், பேக்கரியில வாங்கின மாதிரியே கேக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் சாக்லேட் ப்ரீமிக்ஸ் கேக், அப்படி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடி தான் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேஷியோ. நீங்க இந்த ரேஷியோ வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா FSSAI கண்டிப்பா வேணும் இந்த பிசினஸ்க்கு. ஒரு கப்பு மைதாங்க, அதுல வந்து ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், ஹாஃப் ஸ்பூன் பாத்தீங்கன்னா குக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சிட்ரிக் ஆசிட். இது எதுக்காக அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு தான். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு அரை கப் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் சுகர். இது வந்து இதோடைய பேசிக் இன்கிரீடியன்ஸ். இந்த பேசிக் இன்கிரீடியன்ஸ் கூட நீங்க வேற எதுவுமே வந்து கலக்க வேணாம். இதை நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி வச்சு அதுல ஃபுல்லா கலந்து விட்டுருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுடர்ட் வெனிலா எசன்ஸ் இல்ல பவுடர்ட் சாக்லேட் பவுடர் எசன்ஸ் இருக்கு. பவுடர் நான் சொல்றது லிக்விட் இல்ல, அது வேணும் அப்படின்னா ஒரு ½ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபிளேவருக்காக தான், அந்த வாசனைக்காக தான். இதே வந்து நீங்க சாக்லேட் இல்லாம வெனிலா பண்றீங்க அப்படின்னா வெனிலாவோட ஃபிளேவர் இல்ல பைனாப்பிள், ஃப்ரூட், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி அந்த மிக்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 250 கிராம், இந்த மாதிரி 1 kg, ½ kg அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு FSSAI 100% வேணும். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. FSSAI வந்து ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. வருஷத்துக்கே பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு செலவு கிடையாது FSSAI எடுக்கிறதுக்கு. இந்த பேக்கிங் எப்படி பண்ணும் அப்படின்னா 25 rupees வந்து 250 கிராம் நம்ம மேக் பண்றது. உங்களுக்கு வந்து காஸ்டிங் சொல்றேன் நான். மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து 250 கிராம் 100 ரூபா, 150 ரூபா, 120 ரூபா வரைக்கும் கூட வந்து விற்கிறாங்க. இது எல்லாம் பவுடரும் போட்டு இப்ப மேக்கிங் இது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல மேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்பூன் ஆயில், ஒரு ½ கப் வார்ம் மில்க் இல்ல கர்டு, எது வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மிக்சர் இல்ல கையிலேயே அடிக்கிற ஒரு பிளெண்டர், அந்த பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் இல்ல அவன் வச்சுக்கோங்க. குக்கர்னா 25 to 40 minutes ஆகும் பேக்கிங் டைம். உங்களுக்கு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிடணும். குக்கர் இருந்தாலும் ஒரு அந்த சிம்ல வச்சுக்கணும் நம்ம. அதே போல அவன் அப்படின்னா நீங்க வந்துட்டு 160 டிகிரி 25 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ள வரைக்கும் அதோட டைம். இது எல்லாமே வந்து நீங்க அந்த வெட் ஃப்ளோர், நீங்க ட்ரை ஃப்ளோர் இருக்கு பாத்தீங்களா மாவு, அந்த மாவு கூட இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்க கரெக்டான ரேஷியோ இதுதான். அப்படி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால பிளெண்ட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பட்டர் பேப்பரோ இல்ல பட்டர் தடவியோ இல்ல எண்ணெய் தடவியோ நீங்க அவன்லயோ குக்கர்லயே வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு கேக் ரெடி. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, பேக்கரியில எல்லாம், அந்த மாதிரி செய்யக்கூடியதுல எக் ஃப்ரீ கேக் மிக்ஸ்னு விக்குதுங்க. 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி நிறைய பேக்கரிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்டா ரெடிமேட் பவுடர்ஸ் வாங்கி செய்வாங்க. ஒன்னொன்னுத்தையும் உடச்சு ஊத்தி செய்ய மாட்டாங்க. எக் ஃப்ரீ, அப்புறம் எக் வேணும் அப்படின்னா எக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இது வந்து எக் ஃப்ரீ, எக் இல்லாததான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 250 கிராம் வந்து 100 rupees மார்க்கெட்ல, 25 rupees தான் இதோட மேக்கிங் காஸ்டே நமக்கு. இதை சேல்ஸ் பண்றோம்னா ஹோல்சேல்ல ஒரு 90 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 65 rupees ப்ராஃபிட். ஒரு கிலோக்கு 260 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்ங்க. 30 பேக்கெட்ஸ் போடுறீங்க, 250 கிராம், 500 கிராம், 1 kg அப்படின்னா 3000 rupees வரைக்கும் தாராளமா உங்களால இன்கம் அப்படின்றது இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருந்து earn பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டே வந்துருச்சு. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராப்பரா ஒரு பேஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரேஷியோவை மிக்ஸ் பண்ணி உங்க வீட்டுங்கள்ல நீங்க ரெடி பண்ண ஆரம்பிங்க. வீட்டுங்களில் உங்களால ரெடி பண்ண ஆரம்பிச்சதும் அது ப்ராப்பரா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சேம் மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது அடிஷ்னலா நீங்க பண்ணோம் அப்படின்னா மைதாக்கு பதில் நீங்க கோதுமை மாவு ஆட் பண்ணுங்க, மில்லட்ஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி
அடிஷ்னலான ஃப்ளேவர்ஸ் வந்து நீங்கள் வேறு வேறு வெரைட்டிஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அட்ராக்டிவாக இருக்கும் அவங்க வந்து பண்ணுறதுக்கு. இதே போல் வந்து இந்த ஃபலூடா மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ணலாம். அதே போல் வந்துட்டு பாயாசம் மிக்ஸ் பண்ணலாம், இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இதே மாதிரி மெத்தடில் வந்து ஐஸ்கிரீம் பண்ணலாம், விப்பிங் க்ரீம் பவுடர் பண்ணலாம். நிறைய வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பவுடர்ஸ் இப்போ வந்துருச்சுங்க. அந்த மாதிரியான பவுடர்ஸ் இது ஈச் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இதுலேயே 5-6 பிஸ்னஸ் டைப் நீங்கள் பண்ணலாம். எடுத்து மைதா மட்டுமே எடுத்து உங்களுக்கு ஹோல்சேலில் பவுடர்ஸ் பண்ணலாம், மில்க் பவுடர் மட்டுமே எடுத்து பண்ணலாம், கார்ன்ஃப்ளவர் மட்டுமே எடுத்து பண்ணலாம், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதை எடுத்து பண்ணலாம், சிட்ரிக் ஆசிட், கோகோ பவுடர், பவுடர் சுகர், இந்த மாதிரி இது எல்லாமே தனித்தனி பிஸ்னஸாகவே கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். 50 கிலோ மூட்டை, 75 கிலோ மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இது அவைலபிளாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த குக்கிங் சோடான்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூனும், அதே போல் உங்களுக்கு 1/4 ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்கிங் பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் சோடா நான் காமனாக போட்டிருக்கேன், அது ரெண்டும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஆனால் பேசிக்காக கமர்ஷியலாக விற்கிறவங்க இந்த ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் ஃப்ளேவர்டாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சோடியம் பென்சோவேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அதுவும் வந்து கேக் பவுடர்ஸில் ஆட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 12 மாதம் வரைக்கும் இதோட எக்ஸ்பைரி அப்படின்னு இருக்கோங்க, கெட்டே போகாது. 12 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்பைரி ஆகாத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஒரு கேக் ப்ரீமிக்ஸ் தான். ஈஸியாக உங்களால் இன்கம் earn பண்ண முடியும். ஒரு 25 ரூபா தான் ஒரு 1/4 கிலோ அப்படின்னா, ஒரு கிலோக்கு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது. மேக்ஸிமமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் 260 ருபீஸ் எடுக்கிறீங்க, 90 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு செல்லிங் காஸ்ட்டே. இதில் 1/4 கிலோ 25 ரூபா அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபா தான் உங்களுக்கு. ஒரு 500 ரூபா வச்சிங்கன்னா வித் பேக்கிங்கோட மெட்டீரியல்ஸோட உங்களால் மேக்கிங்கே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ், உங்களுக்கு வீட்டிலேருந்து எடுத்து செய்யக்கூடிய பிஸ்னஸ். இது போல் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க, வீட்லேயே ஜாம் தயாரிக்கிறது, பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவிஸ் அப்படின்னு அது தயாரிக்கிறது, நார்மலாக வந்துட்டு இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு, இந்த ராகி மால்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, ராகியை வந்துட்டு நல்லா வந்து ஊற வச்சு 8 மணி நேரம் எடுத்து அதை முளை கட்டி அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் இந்த ராகி, அப்புறம் கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு அரைச்சி ராகி மால்ட் சேல்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து வீட்டிலேருந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா இன்கமாவது ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு திறமைகள் வந்து பெண்களுக்கு இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வீட்டில் இருக்கிறபடி ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லா இடத்துலையுமே வீட்டில் நம்ம மேக் பண்ணுறோம், நம்ம வந்து ஜென்யூனாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லாமல் வீட்டில் மேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு வீடு தேடி வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் சிக்கன் என்னன்னே தெரியாத இருந்த ஸ்டேஜ் போய் இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு 1/2 லிட்டராவது சிக்கனை யூஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கோம் நம்ம. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்ஸ்டன்ட்லேயும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.